திருநிறை வைகறை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். 24ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். மவுனம்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தியிருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ. மை டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையில் NLPயின் 4வது பயிற்சியை செய்ய இருக்கிறோம். வாருங்கள் நண்பர்களே, பாடத்திற்குள் போகலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள்கின்றாய், யானும் அதுவே வேண்டின நல்லால், வேண்டும் பரிசொன்றுண்டென்னில் அதுவும் உந்தன் வெறுப்பன்றோ. வேண்டத்தக்கது வேண்டத்தகாதது இரண்டும் வழங்குவது நம்முடைய மனமே. லிமிட்டிங் பிலீஃப் என்று சொல்லப்படுகின்ற நம்மை கட்டுப்படுத்தும் நம்முடைய ஆழ்மனதின் நம்பிக்கைகள், இது மற்றவர்களால் சிறு வயதிலோ வளரிளம் பருவத்திலோ உண்டாக்கப்பட்ட அந்த விஷயம் நம்முடைய வளர்ச்சியை தடைப்படுத்தி கொண்டே இருக்கும். உதாரணமாக, பணக்காரர்கள் என்பவர்கள் கெட்டவர்கள், பணம் இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பணம் இருந்ததுன்னா கடவுளுடைய அருள் கிடைக்காம போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. கருப்பாக இருக்கேன், அதனால் எல்லாரும் என்னைய கேலியாக பார்க்குறாங்க, அல்லது எனக்கு பல்லு கொஞ்சம் சிறுசாக இருக்குது அல்லது பெருசாக இருக்குது, அதை மற்றவங்க நோட் பண்ணிகிட்ருக்காங்க, அது பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்படி உடலினுடைய குறைபாடுகளையோ அல்லது நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களையோ வைத்துக்கொண்டு அது நம்முடைய வளர்ச்சியை தடைப்படுத்தும்படியாக இருந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை நாம் எப்படி சரி செய்து கொள்வது என்பதுதான் இன்றைய பயிற்சி. பயிற்சிக்குள் செல்வோம். 3 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்கிறோம். 3 முறை எடுக்கும் பொழுது நம்முடைய மனம் ஆல்ஃபா நிலைக்கு சென்றுவிடும். இதற்கு பெயர் 3-2-1 டெக்னிக். முதல் சுவாசம் இரண்டாவது சுவாசம் மூன்றாவது சுவாசம். உடல் தளர்வாக இருக்கிறது, மனம் ஓய்வாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப், ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ண மாதிரி லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்கும். எதை நீக்கப் போகிறீர்கள் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். கைகளில் வழக்கம் போல சின் முத்ரா அல்லது ஆல்ஃபா முத்ரா இருக்கட்டும். இந்த பயிற்சியை படுத்துக்கொண்டும் செய்யலாம், அமர்ந்து கொண்டும் செய்யலாம். தளர்வான நிலையில் செய்யப்பட வேண்டியது. உங்களுடைய மனம் இப்பொழுது ஆழ்ந்த அமைதியான ஒரு நிலையில் இருக்கிறது. உங்களை கட்டுப்படுத்துகின்ற அந்த லிமிட்டிங் பிலீஃப் மனதில் அதை கொண்டு வருகிறீர்கள். அதன் விளைவாக ஏற்படக்கூடிய உங்களுடைய இழப்புக்கள், அதை எக்ஸ்ட்ரீம் லெவலில் கற்பனை செய்ய வேண்டும்.
உங்களுடைய நம்பிக்கையினால் உங்களை கட்டுப்படுத்தும் அந்த நம்பிக்கையினால் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகபட்சமாக என்ன இழப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு காட்சியாக அதை நீங்கள் காண வேண்டும். எஸ், ஒரு சூழலில் இந்த நம்பிக்கையினால் உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை நீங்கள் காட்சியாக இப்பொழுது காண்கிறீர்கள். எக்ஸ்ட்ரீம் லெவல், அதிகபட்சமாக அதில் என்ன நடக்கும், அந்த சம்பவம் நடக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய மனநிலையை கவனிக்கிறீர்கள். உங்களுடைய மனம் மிகவும் புண்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒரு மனம் அழுத்தமாக உணர்கிறீர்கள். எக்ஸ்ட்ரீம் லெவல். இந்த உணர்வுகள் அந்த சமயத்தில் உங்களுடைய மனதில் எப்படிப்பட்ட உணர்வு இருக்கிறது என்பதை இப்பொழுது கவனிக்கிறீர்கள். அது பயமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், அச்சமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம். ஏதாவது என்ன உணர்வு வருதோ அதை எதிர்மறை உணர்வுகளை கவனிக்கிறீர்கள். இதற்காக சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். முழு உணர்வும் இப்பொழுது உங்கள் கண்களில் தெரிகிறது, உங்கள் கண்களுக்கு முன்னால் மனத்திரையில் தெரிகிறது. அந்த உணர்வை நீங்கள் இப்பொழுது லேபிள் செய்கிறீர்கள். லேபிள் செய்து அதற்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு பெயர். இப்போ இந்த பேக் பண்ணி அதுக்கு ஒரு லேபிள் போட்டு இதை எடுத்து உங்கள் மனசிலிருந்து நீங்கள் இப்போ பார்சல் பண்ணுறீங்க. அது வெளியே போய் அந்த உணர்வு, எதிர்மறை உணர்வு உங்கள் மனதை விட்டு விலகி வெளியே சென்று அந்த நம்பிக்கையுடன் உங்களுடைய அந்த எதிர்மறை உணர்வை உருவாக்குகின்ற நம்பிக்கையுடன் சேர்த்து ஒரு நெருப்பு குண்டத்தில் வீசி எறியப்படுகிறது. முழுமையாக உங்களுடைய அந்த பிலீஃப், எதிர்மறை நம்பிக்கை எரிக்கப்படுகிறது. அது எரியும் பொழுது உங்களுடைய மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுவதை நீங்கள் உணர்கிறீர்கள். அது முற்றிலும் எரிந்து சாம்பலாவதை உங்களுடைய மனத்திரையில் நீங்கள் காண்கிறீர்கள். மனதில் ஒரு அமைதி ஏற்படுகிறது. திரும்பவும் உங்களுடைய அமைதியான மனதிற்கு உள்ளே வருகிறீர்கள். அதற்கு எதிரான பாசிட்டிவான பிலீஃப் சிஸ்டத்தை இப்பொழுது அங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. உங்களுடைய அந்த எரிக்கப்பட்ட பிலீஃபுக்கு எதிரான ஒரு நம்பிக்கை, உற்சாகம் தரும், மகிழ்ச்சி தரும், சந்தோஷமான ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை உள்ளே வைக்கிறீங்க. இப்பொழுது இந்த பிலீஃப் சிஸ்டத்தினால நீங்கள் அடையக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. அதுலேயும் எக்ஸ்ட்ரீம் லெவல், அந்த பாசிட்டிவ் பிலீஃப்னால் உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் லெவலில் என்ன நடந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் படமாக பார்க்கணும். இதற்காக சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
மனம் முழுவதும் இப்பொழுது மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறது. ஆனந்தமே. இதை இந்த உணர்வை நீங்கள் மறுபடியும் பிரித்து இதுக்கு ஒரு லேபிள் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு அழகான பெயர் சூட்டுகிறீர்கள். அதை உங்களுடைய ஆழ் மனதிற்கு அனுப்பி வைக்கிறீர்கள். மேல் மனதிலிருந்து உங்களுடைய ஆழ் மனதிற்கு இந்த உணர்வுகளை இதை பார்சல் அனுப்பிச்சி வைக்கிறீங்க. அங்கே சென்று இது ஆழமாக வேர்விட்டு மலர்ந்து மனம் வீசுகிறது. எதிர்மறையான நம்பிக்கை, லிமிட்டிங் பிலீஃபுக்கு பதிலாக பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். இனி எதிர்காலத்தில் எந்த ஒரு சூழலிலும் அந்த எதிர்மறை நம்பிக்கை உங்களிடம் வேலை செய்யாது. நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நாம் பயிற்சியை முடித்துக்கொள்ள இருக்கிறோம். 1, 2, 3 நான் சொல்லப்படுறேன். படிப்படியாக நாம் புற நினைவுக்கு வர இருக்கிறோம். 1, feel your breathing. 2, feel your body. And 3, முழுமையாக நாம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டோம். பயிற்சி முடிந்தது. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நமது நன்றி உணர்வு பாடத்தில் நமக்கு மிகவும் வேண்டப்பட்ட நபரின் நலனுக்காக நன்றி கூறலாம். வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். திருநிறை வைகறை அன்பர்களுக்கு அதிகாலை வணக்கம். நான் கீதா பேசுகிறேங்க. இன்றைக்கி மாயாஜால கோலை உபயோகப்படுத்தி மற்றவர்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாயாஜால கோல் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாயத்தந்திரம் பண்ணுறவங்க ஒரு கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க நம்ம மேலே ஏதாவது மாயம் பண்ணணும் அப்படின்னா சும்மா கை இப்படி அந்த கோலை வச்சுட்டு இப்படி அசைப்பாங்க. அசைச்சாவே அவங்க மந்திரம் பண்ணி நம்ம மேலே ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே தாங்க இதுலேயும். இது என்ன அப்படின்னா அந்த மாயாஜால கோல் அப்படிங்கிறது நம்ம கற்பனை செஞ்சுக்கிறோம். அந்த மாயாஜால கோளுங்கிறது நன்றியுணர்வு. அதை மற்றவங்களோட நன்மைக்காக நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். மற்றவங்க அப்படிங்கும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, யாரோ ரொம்ப தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகி அவங்களுக்காக அவங்க அதிலேருந்து ரெக்கவர் ஆகணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி நன்றி உணர்வை உபயோகப்படுத்தி அவங்க நல்லபடியாக ஆகணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்திட்ட வேண்டுறோம். அப்படிங்கிறது தான் இன்னைக்குடைய பயிற்சிங்க. நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலை அப்படின்னாலும் அதனால நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நிறைய பலனை அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஆற்றலோட மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய விருப்பமும் சேர்ந்து செய்யும்போது அதோட ஆற்றல் பல மடங்கு அதிகமாகி அபரிவிதமான ஆற்றல் சக்தியை நம்மளுக்கு கொடுக்கறதா நம்ம இமேஜின் பண்ணி அந்த கோல் நம்மகிட்ட இருக்கிறதாவும் அதை நம்ம யாருக்கு மேலே பயன்படுத்த போகிறோமோ அவங்கள நினச்சி, அதாவது இன்றைக்கி ஒரு 3 பேரை நீங்கள் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆரோக்கியம் தேவையாக இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு செல்வம் தேவையாக இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அதை சந்தோஷம் கொடுக்குறதா இருக்கலாம். இது எல்லாருமே ஆசைப்படுறதா. ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டு அவங்க ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சி யாராவது இருந்தாங்கன்னா அந்த 3 பேரை நம்ம செலக்ட் பண்ணி அவங்களோட ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சி நீங்கள் கையில் ஒரு மாயாஜால கோலை வச்சுருக்கிறீங்க. அந்த கோலுக்கு அவங்க மேலே நீங்கள்
அந்த கோலை செலுத்தி அவங்க அதிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அதுக்கு அவங்க நம்மளுக்கு வந்து நன்றி உணர்வு தெரிவிக்கிறதாவும் நம்ம இமேஜின் பண்ணி அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம நன்றி உணர்வை தெரிவிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது அவங்கள மேலே அந்த நன்றி உணர்வு நம்ம செலுத்தும் போது அவங்களும் அந்த பிரச்சனையிலேருந்து ரெடி ஆவாங்க. இது வந்து 3 பேரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க ரெடியானதாகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அதுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு, 2வது இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி 3மே வேணாலும் பண்ணலாம், ஒவ்வொன்றாவும் பண்ணலாம். எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு, இதுதான் இன்றைக்கி டாப்பிக்குங்க. நம்மளுக்கு நாம் நன்றி உணர்வை தெரிவித்து நம்மளோட விருப்பத்தை அடையிறதுக்கு நம்ம செஞ்சதை விட மற்றவங்களுக்காக இது செய்யும்போது நம்மளுக்கு இன்னும் அபரிவிதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வமும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்மகிட்ட வந்து சேரும். அதோட ஆற்றலும் ரொம்ப அதிகமாகும். அப்படி அதை நம்ம ஃபீல் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மற்றவங்க நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டோங்க, ஆனால் நீங்கள் சொல்லி எனக்கு இது ரெடி ஆயிருச்சு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா. உண்மையிலேயே நம்ம வந்து அந்த ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கே அந்த ஆரோக்கியம் கிடச்சதாகவும் அந்த செல்வம் கிடச்சதாகவும் அந்த மகிழ்ச்சி, அதாவது ஒரு கஷ்டத்துலேருந்து விடுபட்டதாகவும் நம்ம பயங்கரமாக ஃபீல் பண்ணுவோம். அதை இன்றைக்கி செய்யலாங்க. அது தவிர நீங்கள் எப்பயும் போல் காலையில் 10 நபர்களுக்கு உங்களோட நன்றி உணர்வை எழுதி தெரிவிங்க. முடித்ததுக்கப்புறம் நன்றி நன்றி நன்றின்னு சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. அப்புறம் இன்றைக்கி டாபிக் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நபரோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அவங்க பேரை சொல்லுங்கள், அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இப்போ, அதுக்கு நன்றி நன்றி நன்றின்னு 3 டைம்ஸ் சொல்லுங்கள். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கையை குபேர முத்திரை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் மாயாஜல கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அன்றைக்கி நடந்த பெஸ்ட்டான ஒரு விஷயத்துக்கு நன்றியை தெரிவிங்க. நம்மளோட எய்மை சக்ஸஸ் ஆனதாகவும் அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறதாகவும் ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நாளைக்கு காலையில் நல்லபடியான விடியல் அமையணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு தூங்க போகலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று நம்மிடையே உள்ள திறமைகள் எல்லாம் ஆரம்பத்தில் யாராவது ஒருவரால் கற்றுக் கொடுக்கப்பட்டதுதான். நமக்கு பல சமயங்களில் நல்ல பழக்கங்களை, தனி திறமைகளை அல்லது ஒரு வேலையை சிலர் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அது நீச்சலாக இருக்கலாம், சைக்கிள் அல்லது வாகனம் ஓட்டுவதாக இருக்கலாம், ஓவியம் அல்லது நடனமாக இருக்கலாம், ஒரு விளையாட்டாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் அல்லது ஏதாவது எந்திரங்களை இயக்கும் பயிற்சியாக இருக்கலாம், புத்தகம் வாசிப்பு அல்லது பேச்சு திறமையாக இருக்கலாம். இதை போன்ற தனித்திறமைகளை நமக்கு கற்றுக் கொடுத்த 10 நபர்களுக்கு இன்று நன்றி உணர்வை எழுதி வெளிப்படுத்தலாம். இப்பொழுது உங்களது குறிப்பேட்டில் நன்றி உணர்வை எழுதத் தொடங்குங்கள். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் எழுதிய பிறகு அடுத்த பாடத்திற்குள் செல்லலாம்.
வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஈர்ப்பு விதி பாடத்தில் நமது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் இரகசியத்தை கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். வணக்கம் உறவுகளே, நான் முத்துலட்சுமி சரவணகுமார். கேளுங்கள், நம்புங்கள், அப்போது பெறுவீர்கள் என்ற ஈர்ப்பு விதியை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவதற்கு ஈர்ப்பு விதியின் இரகசியத்தை பார்ப்போம். உங்களால் இயன்ற அளவு சிறப்பாக நீங்கள் செயல்பட்டால் மிகச் சிறப்பானவை உங்கள் வாழ்விற்குள் வருகின்ற வேகத்தைக் கண்டு நீங்கள் மலைத்து போவீர்கள். உங்களுக்குள் மிக ஆழத்தில் ஓர் உண்மை ஒளிந்திருக்கிறது. நீங்கள் அதை கண்டுபிடிப்பதற்காக அந்த உண்மை காத்து கொண்டிருக்கிறது. அந்த உண்மை இதுதான்: வாழ்க்கை வழங்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் தகுதியானவர்தான். வாழ்க்கை வழங்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் தகுதியானவர்தான். அதை நீங்கள் இயல்பாகவே அறிந்திருக்கிறீர்கள். ஏனெனில் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்வில் இடம்பெற்றிராத ஒரு நிலைமையை நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்கள் கடுந்துயரம் கொள்கிறீர்கள். அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுடைய பிறப்புரிமை. நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறீர்கள். ஈர்ப்பு விதிதான் நீங்கள் விரும்பும் எது ஒன்றையும் உருவாக்குவதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய மிக அற்புதமான கருவி. ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறியதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள்தான் நீங்களாகவே உங்களை மாற்றிக்கொண்டதன் மூலம் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளீர்கள். நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அனைத்து கேள்விகளுக்குமான துல்லியமான விடைகள் உங்களுக்குள்தான் இருக்கின்றன. எனவே விடைகளை நீங்களே கண்டுபிடித்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. நீங்கள் உங்கள் மீதும் உங்களிடம் உள்ள சக்தியின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்கள் மீதும் உங்களிடம் உள்ள சக்தியின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வாழ்வில் நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எல்லாம் மாறுவதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஈர்ப்பு விதியினால் நம் வாழ்க்கை இப்போது எவ்வளவு அற்புதமானதாக இருக்கிறது என்பதை வார்த்தைகளால் விவரிப்பது உண்மையிலேயே கடினம். நாம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் தன்னம்பிக்கையோடும் ஆற்றலோடும் இருக்கிறோம். நம் வாழ்வில் உள்ள எல்லாவற்றுக்காகவும் எல்லோருக்காகவும் நாம் நன்றியுடன் இருக்கிறோம். இரகசியமும் ஈர்ப்பு விதியின் இரகசியமும் அவற்றில் ஒன்று. குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அனுபவங்களால் நாம் எதற்கும் தகுதியற்றவர்கள் என்று நம்மை பற்றி நாம் நினைக்கிறோம். உங்களை நீங்கள் அன்போடும் மரியாதையோடும் நடத்தவில்லை என்றால் நீங்கள் போதிய அளவு முக்கியமானவர் அல்லர் என்றும் போதிய அளவு தகுதி வாய்ந்தவர் அல்லர் என்றும் நீங்கள் மதிப்பற்றவர் என்றும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் உங்களை ஒழுங்காக நடத்தாத சூழ்நிலைகளை அதிகமாக நீங்கள் எதிர்கொள்வீர்கள். நீங்கள் உங்களை பற்றி எதற்கும் தகுதியற்றவர் என்று நீங்களாகவே நினைக்கும் போது மக்கள் உங்களை ஒழுங்காக நடத்தாத சூழ்நிலைகளை அதிகமாக நீங்கள் எதிர்கொள்வீர்கள். நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் விதத்தை மாற்றுவதன் மூலம் நீங்கள் உங்களை பற்றி உணரும் விதத்தை மாற்றினால் மற்றவர்கள் உங்களை நடத்தும் விதத்தையும் உங்களால் மாற்ற முடியும். இந்த ஒட்டுமொத்த உலகமும் தினமும் உங்கள் வாழ்வில் நிகழுகின்ற ஒவ்வொரு சம்பவமும் உங்களுக்குள் இருக்கும் அலைவரிசையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற மக்கள், சூழல்கள், நிகழ்வுகள் ஆகியவற்றின் மூலம் உங்களுடைய அலைவரிசைக்கான ஆதாரம் ஒவ்வொரு கணமும் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறது.
நீங்கள் அகரீதியாக எத்தகைய உணர்வுகளை அனுபவிக்கிறீர்களோ வாழ்க்கை அவற்றை உங்களுக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த உலகமும் தினமும் உங்கள் வாழ்வில் நிகழுகின்ற ஒவ்வொரு சம்பவமும் உங்களுக்குள் இருக்கும் அலைவரிசையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் எதிர்கொள்கின்ற மக்கள், சூழல்கள், நிகழ்வுகள் ஆகியவற்றின் மூலம் உங்களுடைய அலைவரிசைக்கான ஆதாரம் ஒவ்வொரு கணமும் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அகரீதியாக எத்தகைய உணர்வுகளை அனுபவிக்கிறீர்களோ வாழ்க்கை அவற்றை உங்களுக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணாடி முன்னாடி நாம் நின்றால் நாம் தான் தெரிவோம். வாழ்க்கை சிறப்பானதாக மாறுவதற்கு நாம் நம்மை சிறப்பானவராக மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. உங்களது இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைவதற்கான திட்டமிடல் பயிற்சியை செய்யுங்கள். உங்கள் இலக்குகளை அடைவதற்கான இன்றைய பணிகளை உங்கள் குறிப்பேட்டில் எழுதுங்கள். இன்று மாலை உங்கள் குறிப்பேட்டை எடுத்து நீங்கள் திட்டமிட்ட பணிகளை செய்துவிட்டீர்களா என்று குறிப்பேட்டில் எழுதவும். விட்டுப்போன பணிகளுக்கான காரணங்களை ஆராயுங்கள். அதை எவ்வாறு முடிப்பது என்று திட்டமிடுங்கள். இந்த பழக்கம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களின் இலக்கை நோக்கி நகர்த்தி செல்லும். இனி உங்களது இலக்குகளுக்கான பணிகளை எழுதத் தொடங்குங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. ஒரு நிமிட பயிற்சிகள். இந்த வரிசையில் ஒரே ஒரு நிமிடம் பயிற்சியின் மூலம் நம் உடலை, இருதயத்தை சீர்படுத்தி கொள்ள உதவும் பயிற்சிகளை கற்று வருகிறோம். இதோ உங்களுக்காக இன்றைய ஒரு நிமிட பயிற்சி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த பயிற்சிகளுக்கு பிறகு நீங்கள் உங்களது வழக்கமான உடற்பயிற்சிகளை தொடரலாம். நன்றி, நன்றி, நன்றி.